ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சத்தான சுவையான முருங்கைக்கீரை கேரட் பொரியல் எப்படி செய்கிறது, ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2-3 தரமாவது சேர்த்துக்கறணும். அவ்வளோ அயன் கால்சியம் நிறையா இருக்குது அதில். அதனால் நாம் அவசியம் சேர்த்துக்கணும். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் நெய்யில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு மிளகாய் வத்தல் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிடுவோம். உளுந்தம்பருப்பு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நடுவில் போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். முருங்கை இலையை எடுத்து குச்சியெல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை இப்போ அதில் சேர்க்கணும். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கீரை மடங்கின உடனே லேசாக ஒரு கைப்பிடி தண்ணியை தொளித்து கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்போ பெரட்டி விடணும். தேவையான அளவு உப்பு போடலாம். ஒரு சிட்டிகை இருந்தாலே போதுமானது. ஒரு குட்டி கேரட்டும் ஒரு சில தேங்காயும் போட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை அதில் சேர்க்க போகிறோம். சூடான சுவையான சத்தான முருங்கைக்கீரை கேரட் பொரியல் ரெடி.